பெரும் பால் விக்கிரகம் 15 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் அரேபியரும் இஸ்ரவேலியரும் நூற்றாண்டுகளாக அதற்கு வணங்கிய நாட்களில் இயற்கை இருள் நிறைந்த பயமுறுத்தும் நிழலை வீசியது. அந்த நாட்களில் அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர் விக்கிரக வழிபாடு செய்த அரசனுக்கும் அரசிக்கும் மிகப்பெரிய கனவு போல கடுமையான இடையூறாக ஆனார். தமது அற்புதங்கள் மூலம் அவர் ஈமானை பரப்பி மக்களை சத்தியத்திற்கு அழைத்தார். பின்னர் வானம் திறந்தது. ஒன்று பின் ஒன்றாக பேரிடர்கள் இறங்கின. நிலத்தை அழித்த பூச்சிகள், பயங்கரமான நோய்கள், நீண்டகால வறட்சி ஆகியவை மக்களை நம்பிக்கை இழக்கச் செய்தன. இறுதியில் ஒரு மலையின் உச்சியில் மக்களின் முன்னிலும் அரசனின் முன்னிலும் இல்யாஸ் நின்றார். கடைசியாக வானத்திலிருந்து ஒரு அக்கினி காட்சி இறங்க வானத்தை நோக்கி எழும்பிய ஒரு சுடர்மிக்க குதிரையில் ஏறி இல்யாஸ் வானுக்கு எழுந்தார். வரலாற்றின் மிக மர்மமான இரகசியங்கள் வெளிப்படுகின்ற இந்த வீடியோவில் ஆயத்துகள், ஹதீஸ்கள் மற்றும் தஃப்சீர்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட நபிமார்கள் பற்றிய கதைகளை நாங்கள் தொடர்கிறோம். தயார் என்றால் வாருங்கள் தொடங்குவோம். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் மக்களிடம் அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒருவர். குர்ஆனில் அவரது பெயர் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா அல் அனாமில் பிற நபிகளுடன் சேர்த்து அவரது பெயர் வரும். மேலும் சூரா அஸ்-ஷாஃபாத் 37 அவர் தனது மக்களை பால் விக்கிரகத்தை வணங்குவதிலிருந்து தடுத்த சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. தௌராத்தில் பழைய ஏற்பாட்டில் அவருடைய கதை விரிவாக முதல் ராஜாக்கள் மற்றும் 2ஆம் ராஜாக்கள் என்னும் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. அங்கு அவரை எலைஜா என்று அழைக்கின்றனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட பின் இஸ்ரவேல் மக்கள் தௌராத்தின் சட்டங்களை மறந்துவிடத் தொடங்கினர் அல்லது அவற்றை மாற்றினார்கள். ஆகவே மக்கள் வழிதவறிய போதெல்லாம் அவர்களை மீண்டும் சரியான பாதைக்கு அழைக்க அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பினார். அந்த நபிமார்கள் எப்போதும் மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் சிரியாவின் பல பகுதிகளில் பரவி வாழ்ந்து கொண்டிருந்தனர். யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவை கைப்பற்றிய பின் அவர்கள் அங்கு குடியேறினர். இஸ்ரவேல் மக்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட நபிமார்களில் சிலர் வெறும் மார்க்க தலைவர்களாக மட்டுமல்லாமல் பெரிய அரசர்களும் அரசியல் தலைவர்களுமாக இருந்தனர். உதாரணத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வலிமையான பேரரசுகளை ஆட்சி செய்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனது ராஜ்யத்திற்கும் அவருக்கு பிரத்தியேகமாக அருளப்பட்ட சபூர் எனும் வகிக்கும் புகழ் பெற்றவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரளவு செல்வத்திற்கும் பரந்த அதிகாரத்திற்கும் நினைவு கூறப்படுகிறார். அவர்களின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக தங்கள் மிகச் சிறந்த நாட்களை அனுபவித்தனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் சிங்காசனத்தில் அமரவில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் மக்களை பார்வோனின் ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்தார்கள். மேலும் இஸ்ரவேல் மக்களை மறுசீரமைத்து மார்க்கத்திலும் ஆட்சியிலும் பெரிய தலைமையை வெளிப்படுத்தினர். இவ்வாறு அந்த முதல் தலைமுறை நபிமார்கள் அல்லாஹ்வின் தூதர்களாக மட்டுமின்றி அரசியல் மற்றும் இராணுவ ரீதியாகவும் தங்கள் மக்களை வழிநடத்திய வலிமையான தலைவர்களாக இருந்தனர். 2வது குழுவில் அரசாட்சியோ உலகியலான அதிகாரமோ இல்லாத நபிமார்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் கடமையை செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அதாவது அல்லாஹ்வின் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது. அவர்களிடம் சிங்காசனமோ அரசியல் ஆட்சியோ எதுவும் இல்லை. அவர்களின் ஒரே பணி மக்களிடம் சத்தியத்தை பரப்புவதாகும். அவர்களில் சகரியா, யஹ்யா, ஈசா மற்றும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் அடங்குவர். அவர்கள் அனைவரும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களிடையே தங்கி அவர்களை அல்லாஹ்வின் வழிக்கே அழைத்தனர். அவர்களின் வலிமை அரசாட்சியிலிருந்தோ அதிகாரத்திலிருந்தோ வரவில்லை. அது அல்லாஹ்விற்கான அவர்கள் கொண்ட பக்தி மற்றும் அர்ப்பணிப்பிலிருந்தே வந்தது. இஸ்ரவேல் மக்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றிய போது அவர்களின் ஒரு குலம் பால்பெக் என்னும் இடத்தில் குடியேறியது. அங்கு அவர்கள் மேல் ஒரு கொடிய ஆட்சியாளர் இருந்தான். நகரம் முதலில் பெக் என்று அழைக்கப்பட்டது எனப்படுகிறது. ஆனால் அந்த ஆட்சியாளர் பால் எனும் விக்கிரகத்தை உருவாக்கி மக்களை அதை வணங்கச் செய்தான். அந்த பெயர்கள் இணைந்து அந்த நகரம் பின்னர் பால்பெக் என்று அழைக்கப்பட்டது. மக்கள் தவ்ஹீதை விட்டு ஷிர்கில் மூழ்கிவிட்ட அந்த நிலத்திற்கே அவர்களை மீண்டும் சத்தியத்தின் வழிக்கு கொண்டு வர அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் 2 வேறு சூறாக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார். அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் சகரியா, யஹ்யா, ஈசா மற்றும் இல்யாஸை வழிநடத்தினோம். அவர்கள் அனைவரும் நல்லொழுக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதைகளுக்கு பிறகு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மக்களுக்கிடையிலான உரையாடல் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையாகவே இல்யாஸ் தூதர்களில் ஒருவராக இருந்தார். அவர் தனது மக்களிடம், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? நீங்கள் பாலை அழைத்து சிறந்த படைப்பாளியை, அல்லாஹ்வை
உங்களுடைய இறைவனையும் உங்களுக்கு முன் இருந்த பிதாக்களின் இறைவனையும் விட்டு வைக்கிறீர்களா என்று சொன்னபோது அவர்கள் அவரை மறுத்தார்கள். ஆகையால் அவர்கள் நரக அக்கினிக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர நாங்கள் அவருக்கு பிந்தைய தலைமுறைகளிடையே நல்ல பெயரை விட்டு சென்றோம். இல்யாசின் மீது அமைதி இருப்பதாகட்டும். இதுவே நாங்கள் நன்மை செய்பவர்களுக்கு அளிக்கும் பலன். நிச்சயமாக அவர் எங்கள் நம்பிக்கைக்குரிய அடியார்களில் ஒருவராக இருந்தார். இந்த வசனம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சில நேரங்களில் கூறியபடி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புராண கதாபாத்திரம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவர் மற்ற நபிமார்களைப் போலவே அல்லாஹ்வின் நபியாக இருந்தார். சஹீஹ் புகாரியில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் குறித்து தனிப்பிரிவு ஒன்று உள்ளது. சில அறிஞர்கள் குரானில் வரும் யாசின் என்ற சொல்லை இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களை குறிக்கிறது என்று கருத்து தெரிவித்துள்ளனர். சிலர் இந்த விளக்கத்தை செய்தாலும் அது உறுதியானதாக இல்லை. மற்றொரு குழு இஸ்லாமிய அறிஞர்கள் யாசின் என்பது இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நேரடியாக அழைக்கும் ஒரு பெயராக இருக்கலாம் என்றும் அவருடைய மக்களே யாசின் மக்கள் என அழைக்கப்பட்டார்கள் என்றும் நம்பினர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் இஸ்ரவேல் மக்களிடம் அனுப்பப்பட்டார் என விவரிப்பு செய்யப்படுகிறது. ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் குரானிலும் குறிப்பிடப்பட்டுள்ளார். இறப்பை அஞ்சிக் கொண்டு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினவர்களை நீர் காணவில்லையா? அல்லாஹ் அவர்களிடம் சாவீராக என்றார். பின்னர் அவர்களுக்கு உயிரை மீண்டும் கொடுத்தார். நிச்சயமாக அல்லாஹ் மக்களுக்கு பேரருள் வைப்பவன். ஆனால் பெரும்பாலான மக்கள் நன்றியில்லாதவர்களே. பால்பெக் நகரத்தின் அரசன் முதலில் நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பினார். பின்னர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியை பின்பற்றி அல்லாஹ்வில் ஈமான் கொண்டிருந்தார். அவர் நல்ல வார்த்தைகளை பேசி நன்மைகளில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில சட்டங்கள் அவரது சொந்த நலன்களுக்கு எதிராக வந்தபோது அவர் மார்க்கத்திலிருந்து விலகி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போராடத் தொடங்கினார். அரசன் சுமார் 10 மீட்டர் உயரமுள்ள தூய பொன்னாலான ஒரு பெரிய பால் என்ற விக்கிரகத்தை உருவாக்கி மக்களை அதை பூஜிக்க கட்டாயப்படுத்தினான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது மக்களிடம் அந்த விக்கிரகமான பாலை வணங்குவதை நிறுத்தி எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹுவில் ஈமான் கொண்டு அவனை மட்டும் வணங்குமாறு அறிவுறுத்தினார். இது அரசனை மிகவும் கோபம் அடையச் செய்தது. அவர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு தன் மனிதர்களுக்கு அவரை கைப்பற்ற உத்தரவிட்டான். இதை அறிந்த இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அரசனின் கொடுமையிலிருந்து தப்பித்து ஓடினார். அவர் 7 ஆண்டுகள் மலைப்பகுதிகளில் தங்கி பின்னர் கிராமங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு நகர்ந்து செடிகள், மூலிகைகள், பழங்கள் ஆகியவற்றை உண்டு வாழ்ந்தார். அரசன் தனது மனிதர்களை அனுப்பி அவரை தேடச் செய்தாலும் அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தார். யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த காலத்தில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களில் கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை அல்லாஹ்வில் ஈமான் கொள்ள அழைத்தார். அவர்களில் சிலர் அவரது அழைப்பை ஏற்று அவரை தங்களது விருந்தினராக தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஒரு நாள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டிற்கு சென்று ஈமான் கொண்டிருந்தவர்களிடம் உரையாற்றினார். அங்கு மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அந்த வீட்டின் உரிமையாளர் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த சிறுவன் எல்யாசாவின் தாயார் ஆவார். அவர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், என் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவனுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பாக்கியசாலி மனிதராக தோன்றுகிறீர்கள். அவனுக்காக நீங்கள் துஆ செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் அந்த குழந்தைக்காக ஷிஃபா வேண்டினார். அல்லாஹ்வின் அருளால் அந்த சிறுவன் குணமடைந்தான். அந்த நாளிலிருந்தே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி அவருடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டு சிறு வயதிலிருந்தே தௌராத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். இறுதியில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் நல்ல நினைவுகளை தங்கவிட்டு அல்லாஹ்விற்கு திரும்பி தெய்வீக அருளும் கௌரவத்தையும் பெற்றார். எல்யாசா அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடர்பாக இருந்தார். அவர்கள் இருவரும் பால்பெக் நகரத்தின் அரசனிடமிருந்து தமாஸ்கஸ் மலை அருகே மறைந்து இருந்தனர். பின்னர் பால்பெக் நகரத்திற்கு சென்றனர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கு சென்றாலும் எல்யாசா எப்போதும் அவருடைய வெளிப்பாட்டின் பாதையில் நடந்தார். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் புரட்சியில் இருந்தனர். அவர்கள் நபிமார்களை கொன்றனர், தௌராத்தை மாற்றினர், அல்லாஹ்வின் கட்டளைகளை மறுத்தனர். இதனால் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் வேண்டினார், யா அல்லாஹ், இஸ்ரவேல் மக்கள் உன்னிடமிருந்து விலகிவிட்டனர். அவர்கள் உன்னை விட்டு விக்கிரகங்களை வணங்கத் தொடங்கினர். நீ அவர்களுக்கு வளங்கள், தோட்டங்கள், செல்வங்களை கொடுத்தாய். ஆனால் அவர்கள் அதற்கு தகுதி செலுத்தவில்லை. இந்த வளங்களை மாற்றுவாயாக. நாயன் அல்லாஹ் அவருக்கு பதிலளித்தான், நான் அவர்களுடைய தேவையை உன் கையில் வைத்துள்ளேன். உன் விருப்பமின்றி அவர்கள் சாப்பிட முடியாது. இதையடுத்து இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 ஆண்டுகள் மழை பெய்யாதிருக்க வேண்டினார். இதனால்
இஸ்ரவேல் மக்கள் வறட்சியையும் பசியையும் அனுபவித்தனர். சிறிய உயிரினங்களும் அழிந்தன. பேரிடர்கள், கடுமைகள் ஒன்றின் பின் ஒன்று அவர்களை சூழ்ந்தன. கடைசியில் அவர்கள் உண்மையை உணர்ந்தனர் மற்றும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது செய்தியை புரிந்து கொண்டனர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறினார், நீங்கள் வறட்சியாலும் கடுமைகளாலும் நசுங்கிவிட்டீர்கள். காட்டு ஜீவர்கள், நரிகள், பறவைகள், பூச்சிகள், மரங்கள் அனைத்தும் உங்கள் பாவங்களால் அழிந்துவிட்டன. நீங்கள் விக்கிரகங்களை வணங்குவதால் அல்லாஹ் கோபம் காட்டி உங்கள் மீது மழையை நிறுத்தியுள்ளான். எனது வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் வணங்கும் விக்கிரகங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வறட்சியை நீக்குமாறு உங்களுக்கு பதிலளிப்பார்களா என்று கேளுங்கள். பதில் அளித்தால் உங்கள் வழி உண்மையானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இல்லையெனில் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அவரை நியாயமானவர் என்று நம்பி தங்கள் விக்கிரகங்களை கொண்டு வந்து பலமுறை வேண்டி பிரார்த்தித்தனர். ஆனால் எதுவும் விளைவுக்கு திரும்பவில்லை. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் வேண்டினார். உடனே கடலிலிருந்து ஒரு மேகப் போன்ற வலையால் மேல் உயர்ந்தது. கனமழை பொழியத் தொடங்கியது. பின்னர் அதிரடி வலிமையுடன் பெய்து அல்லாஹ்வின் அருளால் வறட்சி போய்விட்டது. எரிந்த நிலம் பச்சையாக மாறி சிரமங்கள் நீங்கின. மற்றொரு விவரிப்பில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் பால்பெக் அரசனிடம் சென்று வறட்சி அவர்களது மக்களின் புரட்சியாளர்களால் வந்துள்ளதாக தெரிவித்தார். அரசன் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையை சோதிக்க ஒரு வாய்ப்பு வழங்கி ஒரு சவாலை முன்வைத்தார். பால் விக்கிரகத்தின் பொய் உபாசர்களும் தங்கள் கடவுளுக்காக பலியாக ஒரு விலங்கு யாகம் செய்ய இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு பலியாக ஒரு யாகம் செய்ய வேண்டும். வானத்திலிருந்து தீ எதிலிருந்து வரும் என்று காண்பது உண்மையான கடவுளை நிரூபிக்கும். அனைவரும் இதற்கு பங்கு பெற்றனர். பால் விக்கிரகத்தின் பொய் உபாசர்கள் கார்மல் மலைக்கு சென்று காலை முதல் மதியம் வரை வேண்டி அஞ்சினார்கள். ஆனால் தீ ஏதும் இறங்கவில்லை. பின்னர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது யாகத்தை வைத்தார். வானத்திலிருந்து ஒரு மின்னல் வீழ்ந்து பாலை எரித்தது. உண்மை வெளிப்படையாக இருப்பதை அனைவரும் பார்த்தனர். அதனை பார்த்தும் இஸ்ரவேல் மக்கள் இன்னும் விக்கிரக வழிபாட்டில் தொடர்ந்து இருந்தனர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் பலமுறை அறிவுறுத்திய போதிலும் விக்கிரக வழிபாட்டவர்கள் உண்மையை மறுத்தனர். இறுதியில் அல்லாஹ்வின் கட்டளையால் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமிடம் அந்த மக்களை விட்டு விலகச் சொன்னார். இது பெரிய தீவிரமான தண்டனைகள் விரைவில் வரும் ஒரு சின்னமாகும். அல்லாஹ் உயர்ந்தவன் கூறுகிறான், அவர்கள் இல்யாஸை மறுத்தனர். ஆகையால் அல்லாஹ்வின் சத்திய அடியார்கள் தவிர அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களும் தஃப்சீர் விளக்கப் பொருளாளர்களும் கூறுகிறார்கள், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவின் மக்களை வழிநடத்த அனுப்பப்பட்டார். மேலும் அவரது அழைப்பின் மையமாக பால்பெக் இருந்தது. ஆனால் அவரது மக்கள் அல்லாஹ்வை விட்டு விக்கிரகங்களை வணங்கத் தொடங்கினர். சில தண்டனைகளுக்கு பிறகு அவர்கள் தற்காலிகமாக விக்கிரக வழிபாட்டை நிறுத்தினாலும் பின்னர் மீண்டும் அதில் திரும்பினர். பால் கிழக்கில் உள்ள செமிடிக் குலங்களிலும் அரேபிய குழுக்களிலும் மிகவும் பரிமளிக்கப்பட்ட மற்றும் புனிதமான கடவுள்களில் ஒருவராக கருதப்பட்டது. இந்த விக்கிரகம் 2 பெண் நட்சத்திரங்கள் ஷை மற்றும் பிரகஸ்பதியுடன் திருமணமானவர் என நம்பப்பட்டனர். புனீஷியர்கள், கனானியர்கள், மோவாபியர்கள் மற்றும் மித்யானியர்கள் பாலை கடுமையாக வணங்கினர். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மோவாபியர்களும் மித்யானியர்களும் பாலை வணங்கினர். அப்பொழுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வழிபாட்டை நிறுத்தும் நோக்கில் அனுப்பப்பட்டார். அரேபியர்களில் ஹுபால் என்ற விக்கிரகமும் பாலை குறிக்கும் மற்றொரு பெயராக இருந்தது. பாலின் மகத்துவத்தில் நம்பிக்கை இருந்ததால் அதற்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டன. தாவுராத்தில் அதற்கு பால்பரித் மற்றும் பால்பியோர் எனவும் மற்றவர்கள் பால்ஸ்போர் என பெயரிட்டனர். கால்தியர்கள் அதை பெல் என கூறினர். மற்ற குழுக்கள் பெலஸ் அல்லது பாலிஸ் போன்ற பெயர்களை பயன்படுத்தினர். குரான் அகராதிப்படி செமிட்டிக் மற்றும் ஹீப்ரு மொழிகளில் பால் என்ற சொல் ஆட்சி அமைப்பவர், அயல், உரிமையாளர் அல்லது வழங்குபவர் என்பதை குறிக்கிறது. அரேபியர்களில் அதே சொல் கணவன் என்ற அர்த்தத்தையும் கொண்டது. ஆனால் மற்ற சொற்களுடன் சேர்த்தால் அது கடவுளுக்கான சிறப்பு பெயராக மாறியது. இஸ்ரவேல் மற்றும் கிழக்கின் பல பகுதிகளில் பாலை போற்றி பெரிய விழாக்கள் நடத்தினர். பலிகள் செலுத்தப்பட்டன, பெரிய கோவில்கள் மற்றும் பல ஸ்தம்பங்கள் கட்டப்பட்டன. யூத உபாசர்கள் தூபம் எரித்து எண்ணெய்களை வழங்கி சில நேரங்களில் மனித பலிகளை கூட செலுத்தினர். பால் விக்கிரகம் தங்கத்தால் ஆனது. 20 கன சதுர உயரத்தில் 4 முகங்களுடன் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு 400 உபாசர்கள் சேவை செய்தனர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த விக்கிரகம் யெமன் மற்றும் சிரியாவில் மிக பிரபலமாக வழிபடப்பட்டது. அந்த மக்கள் மற்ற விக்கிரகங்களை வணங்கினாலும் பாலை மிக முக்கியமாக கருதினர். அல்லாஹ் இஸ்ரவேல் மக்களை ஷிர்கில் இருந்து மீட்டெடுத்து தவ்ஹீதுக்கு கொண்டு வரும் கடமையை இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார்.
ஆனால் பல நபிகள் போலவே அவர் பகிரங்கமான எதிர்ப்பினை பெற்றார். சிறிய நற்சான்றுகள் கொண்டோர் மட்டுமே அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். மீதானோர் அவரை மறுத்து பொய்மான் என்று அழைத்தார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தண்டனை அவர்கள் மீது இறங்கியது. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது மக்களிடமிருந்து இனியும் நம்பிக்கை வராததை பார்த்தபோது அவர் அல்லாஹ்விடம் தனது ஆன்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டினார். இந்த நிகழ்வுக்கு 2 வேறுபட்ட விவரிப்புகள் உள்ளன. முதல் விவரிப்பின்படி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மவுத் இஸ்ராயீலை பார்த்தபோது பயத்தில் நடுங்கினார். இஸ்ராயீல் அவரிடம் கேட்டார், அல்லாஹ்வின் நபியே, நீங்கள் இறப்பை அஞ்சுகிறீர்களா? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார், இல்லை, நான் இறப்பை கண்டு அஞ்சவில்லை. நான் கவலைப்படுவது இந்த உலக வாழ்க்கையை விட்டு விலக வேண்டியது காரணமாகவே. இந்த உலகில் நான் என் இறைவனை வணங்கி மக்களை நன்மைக்கு அழைத்து தீமையை நிறுத்தி நல்ல நெறியில் வாழ்ந்தேன். தொழுகை மற்றும் நன்னடத்தை மேற்கொண்டேன். இதனால் எனக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைத்தது. நான் கவலைப்படுவது இறந்த பிறகு இவற்றின் அனுபவங்களை இனியும் அனுபவிக்க முடியாமல் கல்லறையில் நிலைத்து கடைசி நீதி தினம் வரும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்பதால் தான். இரண்டாவது விவரிப்பின்படி அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கு காத்திருப்பதற்கு கூறினான். அங்கே அவருக்கு செல்ல ஒரு சிறப்பு உயிரி குதிரை போன்ற உருவம் கொண்டது. மின்னல் போல ஒளிர்ந்து தீ போல் எரியும் வந்து சேரும். அவருக்கு அதில் ஏறச் சொல்லப்பட்டிருந்தது. இல்யாஸ் அங்கு சென்று காத்திருந்தார். எலியாசா அலைஹிஸ்ஸலாம் அவருடன் இருந்தார். பின்னர் அந்த குதிரை அவரின் முன் தோன்றியது. இல்யாஸ் அதை ஏறி புறப்பட்ட போது அவர் சத்தமாக கூறினார், இல்யாஸ், ஓ இல்யாஸ், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? என்ன செய்யச் சொல்லுகிறீர்கள்? இல்யாஸ் பதிலளித்தார், காத்திரு, அல்லாஹ் உன்னிடம் வெளிப்பாட்டை அனுப்புவான். ஜிப்ரில் வந்தபோது உனக்கு இனி ஆசிரியர்கள் தேவையில்லை. பின்னர் இல்யாஸ் அந்த தீக்குதிரையில் ஏறி தமாஸ்கஸில் உள்ள காஸ்யூன் மலைக்கு பறக்கும் முன் அவர் தனது கம்பளம் மற்றும் தொழுகை கம்பளத்தை எலியாசா அலைஹிஸ்ஸலாமிடம் விட்டு சென்றார். இது எலியாசா இஸ்ரவேல் மக்களிடமுள்ள அவருடைய மரபாளராக இருப்பதை குறிக்கும். அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒளியாலான சிறகுகளை கொடுத்து உணவு மற்றும் நீருக்கான தேவையற்ற நிலைக்கு எடுத்தார். மேலும் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு தரத்தை வழங்கினார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கப்பட்ட பின்னர் எலியாசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இருந்த இடத்தில் நிலைத்தார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்தார், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் விலகிய பின் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் குற்றப்பாடுகளிலும் பாவங்களிலும் விக்கிரக வழிபாட்டிலும் புதுமைகளிலும் மூழ்கினர். அவரது காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தலைமை பிரச்சனைகளுக்காக ஒருவருக்கொருவர் போராடினர். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எச்சரிக்கைகளை புறக்கணித்தனர் மற்றும் விக்கிரக வழிபாட்டை தொடர்ந்தனர். கடைசியில் அல்லாஹ் அசுரர்களின் ராஜ்யத்தை அவர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்களின் பெருமை மற்றும் சுயநலம் அவர்களை தோல்வி, அவமானம் மற்றும் சக்தி இழப்புக்கு கொண்டு சென்றது. எலியாசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அங்கிருந்து வெறுப்புடன் வாழ்ந்த பாவக்காரர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டு அழிந்து போய்விட்டதன் பிறகு மட்டுமே மக்கள் அவர்களது நபி அருகில் திரும்பி மீண்டும் நம்பிக்கை கொண்டு அவருடைய கட்டளைகளை பின்பற்றினர். அத்தாபரியின்படி எலியாசா அலைஹிஸ்ஸலாமிற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் உண்மையை விட்டு விலகி அவருக்கு பிறகு வந்த சில நபிகளை கூட கொன்றனர். இந்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடிய ஆட்சியாளர்களை அனுப்பி மக்களை காயப்படுத்தி இரத்த வெள்ளத்தில் மிதக்க செய்தான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் பல அதிசயங்களை செய்தார். அவர் யுத்தங்கள் மற்றும் கடுமையான காலங்களில் தனது மக்களை ஆதரித்தார். ஒரு குழந்தை இல்லாத பெண்ணுக்காக அவர் வேண்டிய போது அல்லாஹ்வின் அனுமதியால் அவள் குழந்தை பெற்றாள். இறந்த குழந்தைக்காக வேண்டிய போது அல்லாஹ் அவரை உயிர்த்தெழுப்பினான். சிறிய அளவு உணவினாலேயே பலருக்கு பூரணமான உணவு கிடைக்கச் செய்தார். மற்ற அதிசயங்களில் சுற்றுப்புற நோயாளியை குணப்படுத்துதல், இரும்பு குத்தியை நீரில் மிதக்கும் நிலையில் வைத்தல், காரமான நீரை உப்பின் ஒரு துண்டை வைத்து சுத்தப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். ஒரு முறை ஒரு ஏழை விதவையார் அவரிடம் சிறிது எண்ணெய் கொண்டு வந்தார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த எண்ணெயை பாத்திரங்களில் ஊற்றச் சொல்லினார். அந்த பாத்திரங்களில் எண்ணெய் நிரம்பின. அவருக்கு கடன்களை செலுத்த வாய்ப்பு கிடைத்து மேலும் நிறைய எண்ணெய் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. நபி இல்யாஸ் மற்றும் சூல்கிபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கல்லறைகள் குறித்து தியர்பகீரில் ஒரு சந்திப்பு நடந்தது. இது இரு மலைகளுக்கிடையில் உள்ள பள்ளத்தாக்கில் அமைந்திருந்தது. அங்கு அவர்களது கல்லறைகள் 1995 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு அணை கட்ட திட்டமிடப்பட்ட போது 6 நம்பகமான நபர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு கல்லறைகளை மாற்ற அமைக்கப்பட்டது. அவர்கள் கல்லறைகளை திறக்கவும் ஆசீர்வாதமான உடல்களை நகர்த்தவும்
தேர்தல் வரை எந்த ஒரு விஷயத்தையும் திறந்த சமூகத்தில் பேசக்கூடாது என்றும் ஒப்பந்தம் செய்தனர். அவர்களது முன்னெச்சரிக்கை பெரும் கூட்டங்களையும் குழப்பங்களையும் தவிர்க்கும் நோக்கத்திற்காக இருந்தது. இந்த தனித்துவமான நடவடிக்கையின் போது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த இரு நபிகளின் கல்லறைகள் திறக்கப்பட்டு நகர்த்தப்பட்டன. ஒரு முக்கிய முஸ்லிம் அறிஞர் முல்லா உமர் கல்கன் அந்நிகழ்வில் தாமதமாக கலந்து கொண்டார். பின்னர் அவர் இரு நபிகளின் ஆசீர்வாதமான உடல்களை நேரடியாக பார்த்ததாக தெரிவித்தார். உடல்கள் சவப்பெட்டிகளில் வைக்கப்பட்டு நபி ஹாரூன் மலைக்கு நகர்த்தப்பட்டன. போக்குவரத்தின் போது சவப்பெட்டிகளில் யார் இருப்பது தெரியாமல் பாதையில் நின்ற மக்கள் திடீரென அமைதியடைந்தனர். இஸ்லாமிய அறிஞர்கள் இதை நபிகளின் அதிசயங்களில் ஒன்றாக விவரித்துள்ளனர். குழு உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்களைச் சேர்த்து 9 பேர் மட்டுமே ஆசீர்வாதமான உடல்களை நேரில் பார்த்தனர். இன்று அவர்களது கல்லறைகள் துர்கியின் மேற்கு கரையில் உள்ள கல்கிலியாவின் கிழக்கே நபி எலியாஸ் கிராமத்தில் அமைந்துள்ளது. சில நேரங்களில் அங்கே தனித்துவமான ஆன்மீக வாசனை உணரப்படுவதும் ஏற்படும். வரப்போகும் காலங்களில் இல்யாஸ் அலைஹிசலாம் மற்றும் எல்யாசா அலைஹிசலாம் முக்கிய பாத்திரம் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தஜ்ஜாலின் வலப்பக்கத்தில், மற்றவர் இடப்பக்கத்தில் நிற்பார். தஜ்ஜால் தன்னை அருளாளனாக அறிவிப்பான். ஆனால் தூதர்கள் மக்களின் தவறான கருத்தை சீர் செய்து உண்மையை வெளிப்படுத்துவார்கள். அறிஞர்கள் இல்யாஸ் அலைஹிசலாம் இன்னும் உயிருடன் உள்ளாரா என்பதை பற்றி விவாதித்துள்ளனர். அவருடைய பெயர் குர்ஆனில் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது தெரியும். மேலும் அவர் ஹாரூன் அலைஹிசலாமின் குடும்ப வரிசையினரில் இருந்தவர். அனஸ் ரலி விவரிக்கும்படி ஒருமுறை நபி பெருமானார் அவர்கள் பாலைவனத்தில் பயணிக்கும் போது வெள்ளை உடையில் முதியவர் ஒருவர் வழிபட்டு கொண்டிருப்பதை அவதானித்தார். அது இல்யாஸ் அலைஹிசலாம் ஆவார். நபி அவர்கள் அவரை சந்தித்து வாழ்த்தி ஒன்றாக உணவும் பகிர்ந்தனர். பின்னர் வானத்திலிருந்து ஒளிரும் குதிரை இறங்கி இல்யாஸ் அதில் ஏறி வானுக்கு உயர்ந்தார். இஸ்ரவேலின் மன்னர் யோவாஷின் காலத்தில் இல்யாஸ் அலைஹிசலாம் பகலில் நோன்பு நோற்று இரவில் தொழுது பொறுமையாக இருந்து ஷைத்தானின் கிசுகிசுக்களில் இருந்து விடுபட்ட ஒரு வாரிசை தேடினார். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் ஒரு இளைஞனுக்கு சுல்கிஃபுல் என்று பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு பிறகு இல்யாஸ் அலைஹிசலாம் மரணம் அடைந்தார். இன்று அவரது கல்லறை பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இல்யாஸ் அலைஹிசலாம் எப்போதும் வலுவான நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடித்து தனது மக்களை சரியான பாதையில் வழிநடத்தினார். அவரது வாழ்க்கை உண்மையான நம்பிக்கையின் வலிமையையும் நேர்மையான பிரசங்கத்தின் செயல்திறனையும் காட்டுகிறது. இஸ்மாயில், நூஹ், இப்ராஹிம், லூத், இஷாக், யாக்கூப், யூசுப், அய்யூப், மூசா, ஹாரூன், தாவூத், சுலமான், ஜக்காரியா, யஹ்யா மற்றும் ஈசா அலைஹிசலாம் உள்ளிட்ட பிற தீர்க்கதரிசிகளுடன் இல்யாஸ் அலைஹிசலாம் அவர்களின் பெயர் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் நீதிமான்கள். அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் இஸ்மாயில், இல்யாஸ், யூனுஸ் மற்றும் லூத் ஆகியோரை வழிநடத்தினோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா மக்களை விடவும் மிகுந்த மரியாதையை வழங்கினோம். அவர்களை தேர்ந்தெடுத்தோம், சரியான பாதையில் வழிநடத்தினோம். மேலும் அவர்களுக்கு வேதம், ஞானம் மற்றும் தீர்க்க தரிசனத்தை வழங்கினோம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்த அனைத்தும் வீணாகி இருக்கும். இலியாஸ் மற்றும் எலியாஷா அலைஹிசலாம் ஆகியோரின் வாழ்க்கை பொறுமை, அல்லாஹ்வுக்காக போராடுதல் மற்றும் முழுமையான அடிபணிதல் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டுகளாகும். அவர்களின் மக்கள் அவர்களை நிராகரித்த போதும் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடவில்லை. அவர்கள் அச்சமின்றி சத்தியத்தை பாதுகாத்தனர், மக்களை சரியான பாதைக்கு அழைத்தனர், நீதியை பின்பற்றினர். பலர் உண்மையை காண மறுத்தாலும் இல்யாஸ் அலைஹிசலாம் தனது பணியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. மரணம் நெருங்கும் போது அவர் பயப்படவில்லை. ஆனால் அதிகமாக வணங்குவதற்கான வாய்ப்பு முடிவுக்கு வந்துவிடும் என்று வருத்தப்பட்டார். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் மதிப்பு மிக்கது, வழிபாடு மிக முக்கியமானது என்பதை அவரது கதை நமக்கு நினைவூட்டுகிறது. மறுமையில் 1000 ஆண்டுகளை விட இந்த உலகில் ஒரு நாள் சிறந்தது என்று ஜுனைத் அல் பாக்தாதி கூறினார். ஏனெனில் லாபமும் இழப்பும் இந்த உலகத்துக்கு சொந்தமானது. மறுமையில் இனி லாபமோ இழப்போ இல்லை. அதேபோல் பஹாவுதீன் நக்ஷ்பந்த் ஒரு கனவில் நித்திய இரட்சிப்புக்காக கடைசி மூச்சு வரை ஒருவரின் வாழ்க்கையை அதிகம் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தினார். நபிநாயகம் அவர்கள் இளமை, ஆரோக்கியம், செல்வம், ஓய்வு நேரம் மற்றும் வாழ்க்கை ஆகியவை மறைவதற்கு முன்பு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு எச்சரித்தனர். இன்றும் கூட இல்யாஸ் அலைஹிசலாம் அவர்களின் பாடங்கள் பொருத்தமானவை. நீதி, நேர்மை மற்றும் நம்பிக்கையை மதிக்கவும், சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள், நீதியை பாதுகாக்கவும், ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். இல்யாஸ் அலைஹிசலாம் பொறுமை, போராட்டம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு யுகத்திலும்
நாம் அவரது முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு வழிபாட்டிலும் பக்தியிலும் உறுதியாக இருக்க வேண்டும்.